தாத்தா கிட்ட வந்து பாட்டி கேட்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவங்க எதுக்குமே வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, அவங்க கோவமாகவே இருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரில, வீடை வேற காலி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ எதுக்கு வீடை காலி பண்ணுறாங்களாம்? ஏன் காவேரியும் கூட கூட்டின்னு போயிடுவாங்களாங்க? வேறு என்ன பண்ணுவாங்க? காவேரி தான் கூட கூட்டின்னு போங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நம்ம பேத்தி எதுக்கு அவங்க கூட்டின்னு போகிறாங்க? அதுதான் நானும் யோசிக்கிறேன், ஆனால் கேட்க முடியலையே. நம்ம பேரன் பண்ணி வச்ச வேலை அப்படி இருக்கே, இந்நேரம் நம்ம பேரன் காட்டி அப்படி பண்ணலைன்னா எங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் எப்படி கூட்டின்னு போவீங்கன்னு சொல்லிட்டு அதிகாரமாக கேட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது, அதிகாரம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாரு. இது எல்லாத்தையும் தாத்தா கேட்டுட்டு மனசு ரொம்ப வலிக்குது அவருக்கு. உடனே ஓடி வந்து, தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்போ காவேரி கூட கூட்டின்னு போயிடுவாங்களா? ஆமாப்பா, என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல, நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டு அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. தாத்தா அவங்க பண்ணுறது சரியில்லை தாத்தா, ஏன் பொண்டாட்டி ஏன் தாத்தா அவங்க கூட்டிகிட்டு போனோம், என்னப்பா பண்ணுறது? இப்போ எனக்கு நிலைமை அப்படி இருக்குது, நீ பண்ண வேலை அப்படி, இப்போ காவேரிக்கே நம்பிக்கை உன் மேலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி உன்னை நம்புவாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, காவேரி போக வேணான்னு சொல்லுங்கள் தாத்தா, நான் போய் பேசி பார்த்துட்டேன்ப்பா, காவேரியும் என்ன தாத்தா சொன்னா, காவேரி தான் சொன்னால தாத்தா அப்படின்னா. அவளை எங்கே பேச விட்றாங்க? அந்த வீட்டில் யாருமே அவளை பேச விட மாட்டேங்கிறாங்க. அவள் பேசினாம அவங்க அம்மா வந்து அவள் முடிவை நான் தான் எடுப்பேன், அவள் வாழ்க்கை நான் தான் பார்த்துப்பேன்றாங்க. என்னப்பா பண்ணுவா காவேரி? அவள் எந்த பக்கமும் வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காப்பா, அவளை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னோடனே, காவேரி பாவம் காவேரி, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அவளுக்கு, நான் கரெக்டாக இருந்திருந்தேன்னா அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, அவளை நான் தவிக்க விட்டுட்டேன், நான் வந்து சரியில்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுக்கிறாரு. என்னப்பா நீ இப்படிலாம் பண்ணுற, வேறு என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து காவேரி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஜய் போகும்போது என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ண முடியாமல் வந்து தடுத்து நிறுத்துறாரு. குமரனும் நிவீனும், இங்கெல்லாம் வந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான், காவேரி பக்கம் தலையை திருப்பினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. விஜயும் வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு, அவரும் சண்டை போடுற, 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நிவீன் வந்து அவங்கள விலக்கி விடுறாரு. இந்த சூழ்நிலை காவேரி வீட்டில் எல்லா சாமானும் எடுத்து வச்சுட்டு வீடை காலி பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து அவங்க வீட்டை பார்த்து மனசை கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. காவேரி வெளியே வாடி ப்ளீஸ் டி, காவேரி நான் போகமாட்டேன்னு சொல்லிடி, நான் உங்களை விட்டுட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு காவேரி, அவங்க என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன்டி, ப்ளீஸ் டி வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து மனசுக்குள்ளேயே கெஞ்சிட்டு இருக்காரு விஜய். இங்கே வந்து காவேரிக்கு மனசே இல்லை, அம்மா இப்போ காலி பண்ணி தான் ஆகணுமாம்மா, பின்ன காலி பண்ணாமல் இங்கே உட்காந்துக்க சொல்கிறியா? அந்த பையனும் அவங்க வீட்டில் எல்லாரும் ஒருத்தராக வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கணும், அதுக்காக தானே நீங்கள் பிளான் பண்ணுற அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, இங்கே பாருடி, ஓ மனசில் இருக்க கொஞ்சம் நெஞ்ச பாசத்தையும் தூக்கி போட்டுரு, அப்படி இல்லை அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா சொன்னால் கேளுமா, நம்ம போக வேணாம்மா, கொஞ்ச நாள் இங்கே இருப்போம்மா, எதுவும் ஆகாதுமா. அதெல்லாம் முடியாதுடி, வீடெல்லாம் பார்த்தாச்சு, அட்வான்ஸ்லாம் கொடுத்துச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, இப்போ பாரு எல்லா பொருளும் ஏற கட்டிட்டோம், உன்னோட திங்ஸு அந்த வீட்டில் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும், அதுவும் கேட்கறதுக்காக நீ ஒன்றும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் எதுவும் நீ போக வேணாம், எதுவும் நீ பண்ண வேணாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிச்சிட்ருக்காங்க. இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, வீடெல்லாம் காலி பண்ணி சுத்தமாக வச்சாச்சு, எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வண்டியிலே வச்சாச்சு, இப்போது நீங்கள் போயிட்டு இந்த சாவியை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துடுங்க, அதனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த பாக்கி இருக்கக்கூடாது, அதனால் கணக்கு பார்த்து வாடகைக்கு எவ்வளோ என்ன இது அப்படி சொல்லிட்டு சீட்டெலாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் பார்த்து பக்காவாக கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னோடனே, என்ன காவேரி அப்படின்னோடனே, மாமா நானும் வரேன் மாமா அப்படின்றாங்க. தாத்தா கிட்ட சொல்லிட்டு வரணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம், உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ ஒன்றும் சொல்லி கிழிக்க வேணாம், உட்கார் அமைதியா அப்படின்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா நானும் வரேன், காவேரியும் வரட்டுமே, தாத்தா கிட்ட பேசுவாள்ல, அவருக்கும் வந்து மாதிரி இருக்கும்ல அத்தை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீங்கள் அமைதியாயிருங்க அப்படின்னோடனே, காவேரி சாரி காவேரி வேறு வழி இல்லை, நான் தான் போய் ஆகணும், அத்தை திட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாரு. இங்கே காவேரியை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறார் விஜய். காவேரி நீ போகக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தவிக்கிறாரு.